ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே வந்து ஃபேமிலியோடு வந்துட்டு காவேரியோட விஜய் வீட்டில் வந்து இருக்கிறாங்க, தண்ணி வரல அப்படிங்கிறதுக்காக. அங்கே வந்து காவேரியோட அம்மா தான் வந்து எல்லாம் சமைச்சு வைக்கிறாங்க. எல்லாருமே உட்காந்து தாத்தா விஜய் எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. உடனே சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேனே எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லவும், சும்மா ரெடி அப்படின்னு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை இல்லை சொல்லி தானே ஆகணும், அதெல்லாம் நல்லா சமைப்பாங்க. ஆமாம்மா சூப்பராக இருக்குது, இப்படி தெரிஞ்சிருந்தால் நான் வந்து உங்களை டெய்லியும் சமைச்சு தர சொல்லியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து தாத்தாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குமா, நல்லா தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை விட அக்காவும் நல்லா பண்ணுவா தாத்தா, அவள் சமைச்சா எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா பண்ணுவா அப்படிங்கவும் விஜய் வந்துட்டு ஆமாம்மா நானும் சாப்பிட்ருக்கேன்ல நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப தாத்தா வந்துட்டு நீயும் ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ராகினி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ குடும்பத்தோடு வந்து உட்காந்துட்டாளுகளே, இவங்களை எப்படி துரத்துறதுனே தெரியலே, என்னமோ அவளுக வீடு மாதிரி வந்து உட்காந்துருக்காளுக, என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் அவங்க அப்பா பசுபதிட்ட போய் பாவம் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏமா அழுகிறேன் என்னாச்சு அப்படின்னு அவரும் கேட்குறாரு. அப்பா குடும்பத்தோடு வந்து வீட்டில் உட்காந்துட்டாளுகப்பா, இவளுக எல்லாம் சேர்ந்து என்னை வச்சு செய்கிறாளுக, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், நான் இருக்கேன் அப்படிலாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இல்லை இல்லை நான் என்ன பேசினாலும் ஏதாவது ஒன்று சொல்லி என்னை ஆஃப் பண்ணிடுறாளுக, என் வீட்டுக்காரும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன், சீக்கிரம் அவங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்தி விட்றலாம் விடு அப்படின்னு சொல்கிறாரு.